வியூவர்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஐ ஸ்டார்ட் வித் மித்திக்கல் டேலண்ட் ஒன்ஸ் வாட் ஸ்லேஸ் கிங்ஸோட எபிசோடு 18. எபிசோடு 17 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே டஞ்சனோட ஸ்டாட்டிஸ்டிக் முடிஞ்சு ரிவார்ட் செட்டில்மெண்ட் ஃபேஸ் வருது. இதில் லீ குவாங்ரான் வெறும் 4 நார்மல் மான்ஸ்டர்ஸை அடித்ததுக்கே அவளுக்கு 0.03 கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸில் 16 காயின்ஸ் ரிவார்டாக கிடச்சிருக்கு. அடுத்து சாங்ஜூ ஒரே ஒரு ஷார்ப் கிளவுடு கேட் அடித்ததுக்கே அவனுக்கு 0.06 கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸில் 22 காயின்ஸ் ரிவார்டாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சில பிளேயர்ஸுக்கு ரிவார்ட் செட்டில் ஆனதும் நம்ம ஹீரோவோட டர்ன் வருது. நம்ம ஹீரோ 113 ஓனாயையும் ஒரு மங்கியையும் 24 காப்ளின்ஸையும் ஒரு எலைட் காப்ளின்ஸையும் 87 டூத் பீஸ்ட் 13 எலைட் டூத் பீஸ்டையும் ஒரு ஹிடன் பாஸை காலி பண்ணியிருக்கான். பிரைமரி கிளாஸ் சேஞ்சு முடிஞ்சு டஞ்சன் பஸ்ட் பிளட் டைட்டிலும் வாங்கினதுனால நம்ம ஹீரோவோட ஃபைனல் எவல்யூஷன் ரேங்க் எஸ். ரூக்கி கிங் டைட்டிலும் நம்ம ஹீரோவுக்கு கிடச்சிருக்கு. இந்த டைட்டிலால் நம்ம ஹீரோவோட எல்லா ஆட்ரிபியூட்ஸும் 15 பாயிண்ட்ஸ் எகிரிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மொத்த டஞ்சன்லேயே நம்ம ஹீரோவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 91%. இதை இன்ஃபர்மேஷன் ரூமில் இருந்து பார்க்குற டிரெக்டர் வாங் நம்ம ஹீரோவோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அடடா இவனை கவனிக்க நாம் ரொம்ப லேட்டாக வந்துட்டோமேன்னு செம்ம ஷாக் ஆகுறாரு. இந்த போர்ட்டல்லேருந்து வெளியே கெத்தாக வர்றது நம்ம ஹீரோ தான். டிரெக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகி ஸ்கூல் சிட்டி ரேங்கிங்ஸ் 2லேயுமே இந்த நாவிஸ் டஞ்சனில் நீதாண்டா பெஸ்ட் பிளேயர்னு மாசா சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் சிஸ்டமில் சுவாங்ஜிங் சிட்டி நாவிஸ் டஞ்சன் லெவல் ரேங்கிங்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம ஹீரோ லெவல் 16, ரெண்டாவதா சங்டாங் அண்ட் யான்சி லெவல் 12, தேர்டா யுன்சங் லெவல் 11, ஃபோர்த்து ஜியா லெவல் 10ன்னு காட்டுது. அப்போ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த நாவிஸ் டஞ்சன் முடிஞ்சிருச்சு, அதோட என்னோட ஸ்கூல் லைஃபும் ஓவர், இனிமே என்னோட உண்மையான இன்ஃபர்மேஷனை மாற்றி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு யோசிக்கிறான். ஃபியூச்சரில் எனக்கும் அந்த கிளாஸ்மேட்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்போ டிரெக்டர் கண்ணில் தண்ணியோட நம்ம ஹீரோவோட காலை கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்து டிரெக்டர் எவ்வளோ நேரம் என் காலை பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். டிரெக்டர் சந்தோஷத்தில் அழுதுகிட்டே நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ என்ன மெத்தட் யூஸ் பண்ணினியோ தெரியாது, ஆனால் இத்தனை வருஷமாக கடைசி இடத்துல இருந்த ஸ்வான்ஜிங் அகாடமிக்கு நீ பெருமை சேர்த்துட்டேன்னு சொல்கிறாரு. கம்ப்ளீஷன் இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஊயாங் அகாடமியோட ஓல்டு சீக்கு வாயடைச்சு போயிருச்சு. முன்னாடி எல்லா ஸ்கூல் மீட்டிங்லையும் மற்றவங்களை கலாய்ப்பான், இனிமே அவன் பேசுகிறானான்னு பார்க்குறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லீச்சிங் வாங்குங்கிறவன் எத்தனாவது இடம் வந்தான்னு கேட்குறான். டிரெக்டர் எல்லாரும் எதிர்பார்த்த அந்த மேனிக் பேர்டு ஜீனியஸ் 3வது இடம் தான் வந்தான்னு சொல்கிறாரு. அவன் டஞ்சனில் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டதால் பாஸை காலி பண்ண லேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிடா நீ மட்டும் தனியாக அந்த ஹிடன் பாஸை காலி பண்ணன்னு செம்ம டவுட்டாக கேட்குறாங்க. உனக்கு 10 ஸ்டார் டேலண்ட் இருந்தாலும் நீ வெறும் ஒரு ஸ்வாட் கண்ட்ரோலர் தான். ஸ்டார்டிங்கில் அந்த கிளாஸ் ரொம்பவே வீக், உனக்கு எந்த பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, டிவைன் எக்யூப்மெண்ட் வாங்குற அளவுக்கு காசும் கிடையாது, அப்புறம் எப்படிடா ஹிடன் பாஸை முடிச்சேன்னு கேட்குறாங்க. இத்தனை வருஷம் டிரெக்டராக இருந்து உன்ன மாதிரி ஒரு இன்க்ரெடிபிள் ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே இல்லை. நான் கொடுத்த அந்த எக்ஸ்ட்ரா ஐட்டமால் இது நடந்திருக்காது, அது சும்மா காம்பேக்ட் பவரை கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் பண்ணோம். நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே இதுக்கெல்லாம் காரணம் லக் தான், எனக்கு நிறைய யூஸ்ஃபுல் ஸ்கில்ஸும் ஐட்டம்ஸும் கிடைச்சிதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட டிரெக்டரும் கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் ஆமாம் நாவிஸ் டஞ்சனில் நிறைய இன்க்ரெடிபிள் ட்ரெஷர்ஸ் மறைஞ்சிருக்கு, அது இவனுக்கு கிடைச்சிருக்கலாம்னு நம்பி அப்படியே ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ எனக்கு நல்ல டீம்மேட்ஸ் கிடைச்சாங்க, அவங்க இல்லைனா நான் ஹிடன் பாஸை காலி பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறான். நான் ரீஇன்கார்னேட் ஆனதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறான். இதை கேட்டவன் டிரெக்டர் வாங் செம்ம இம்ப்ரெஸ் ஆகி நம்ம ஹீரோவை நீ ஒரு எக்ஸப்ஷனல் அவக்கன் மட்டும் கிடையாது, நீ ஒரு இன்க்ரெடிபிள் லீடரும் கூட, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் டாப் 5 ரிவார்ட்ஸை வாங்க வந்தப்போ அந்த ஜியா உன்னை பற்றி அவ்வளோ பெருமையாக புகழ்ந்து தள்ளுனான்னு சொல்கிறாரு. நீயும் அவ கூட டீம் சேர்ந்து எவ்வளோ இன்க்ரெடிபிளாக இருந்தேன்னு சொன்னான். நம்ம ஹீரோ அவள் ஒன்றா போகலாம்னு மெசேஜ் அனுப்புனா, ஆனால் நான் ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன், அவள் என்னை ரொம்ப புகழ்ந்து தள்ளிடுவான்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறான். ஹெவன்லி டவர் கவுன்சில் டோக்கனை நம்ம ஹீரோ மேலே தூக்கி போட்டு வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ டோக்கனை பார்க்குறான்.
டிரெக்டர் உன்னோட பர்ஃபார்மன்ஸால தான் உனக்கு இது கிடைச்சிருக்குன்னு கெத்தா சொல்றாரு. ஸ்வாஞ்சிங் அகாடமியை கீழ்த்தரமா பார்த்த வைஸ் மேயர் மற்ற அகாடமிஸ் கிட்ட இருந்து டோக்கனை வாங்கி நமக்கு கொடுத்தாங்க. இந்த வருஷம் நம்ம அகாடமிக்கு 5 டோக்கன் ஸ்லாட்ஸ் கிடைச்சிருக்கு. அது உனக்கு ஜியா, யான்சி, யுன்சங், ஜங்டானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஹெவன்லி டவர் கவுன்சில் டோக்கனோட முக்கியத்துவத்தை சொல்கிறேன். நம்ம ஹீரோ டைரக்டர் நீங்கள் சொல்ல வேணாம், எனக்கு நல்லாவே தெரியும். ஹெவன்லி டோக்கர் கவுன்சில் தான் புதுசாக அவைக்கன் ஆனவங்க கனவு காண்ற இடம்னு சொல்கிறான். ஆவிஸ் டஞ்சனுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமியில் இருந்து கிராஜுவேட் ஆகி அவக்கெண்டு உலகத்துக்குள்ளே போவாங்க. பெரும்பாலானவங்க பிகினர் லெவல் டஞ்சன் ட்ரைனிங் தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஹெவன்லி டவர் கவுன்சில் குவாலிஃபிகேஷன் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம ட்ரைனிங் சேனல் வேறு லெவல் ஸ்பீடில் இருக்கும். உள்ளே போனால் எக்கச்சக்கமான சேலஞ்சஸ் இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மொரட்டான ரிவார்ட்ஸும் செம்ம ஃபாஸ்ட்டாக கிடைக்கும்னு நம்ம ஹீரோ மாசா சொல்கிறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே போன ஜென்மத்தில் எனக்கு இந்த கவுன்சில் குவாலிஃபிகேஷன் சீக்கிரமாக கிடைக்கல, அதனால தான் மற்ற பிளேயர்ஸை விட நான் ரொம்பவே பின்தங்கி போயிட்டேன்னு பழைய மெமரிஸை நினச்சி பார்க்குறான். ஆனால் இந்த ஜென்மத்தில் அப்படி இல்லை, நான் எல்லா வாய்ப்பையும் யூஸ் பண்ணி ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பேர் ஆவேன். டிரெக்டர் நம்ம ஹீரோவை கங்க்ராச்சுலேட் பண்ணி நீ அஃபிஷியலாக ஸ்வாஞ்சிங் அகாடமியோட அவக்கெண்டா கிராஜுவேட் ஆகிட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ செம்ம சீரியஸாக இனிமே வர சேலஞ்சஸ் எல்லாம் நாவிஸ் டஞ்சன் மாதிரி செத்தா திரும்ப வர அளவுக்கு ஈஸி கிடையாது. இங்கே ரீஸ்டார்ட் ஆப்ஷனே இல்லை, கிடைக்க போகிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். என் லைஃபையே பணைய வச்சு தான் ஆடி ஆகணும்னு உறுதியாக முடிவு பண்ணுறான். உடனே டிரெக்டர் அவனை பார்த்து நிஜமாவே நீ ஒரு ஹிடன் ஜீனியஸ், நீ இன்னும் பெரிய ஃபியூச்சரை அடைஞ்சி இந்த வேர்ல்டுக்கே பெரிய லெவலில் பங்களிக்க நான் மனசார வாழ்த்துறேன்னு எமோஷ்னலாக சொல்கிறாரு. இதை கேட்ட நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு டிரெக்டரோட கையை பிடிச்சி ரொம்ப ரெஸ்பெக்டாக அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.